ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஹவு கேன் ஐ ப்ராக்டிஸ் இன் நெட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் நெட்ஸுக்கு போனீங்கன்னா, அங்கே வந்து பேசிக்கான கிரிக்கெட் தான் சொல்கிறேன். இப்போ கிரிக்கெட் நெட்ஸுக்கு போகிறீங்கன்னா, அங்கே போய் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கிரிக்கெட் நெட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரப்போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் மாதிரி போய் நெட்ஸில் விளையாடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன் பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. டேக் a few balls to judge your ball pace and movement. பால் வருதுன்னா நீங்கள் என்ன அட்டாக்கிங் பிளேயராக இருந்தாலும் இறங்கணுன்னு அட்டாக் பண்ணக்கூடாது. வர பாலை வந்து அது ஆஃப் சைடு வந்துச்சுன்னா வந்து பாலை வந்து பேஸை ஜட்ஜ் பண்ணி அது மூமெண்ட்லாம் ஜட்ஜ் பண்ணி ஆடுங்க. அது வந்து ஆஃப் சைடு அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் செய்யுங்க. அது ஆஃப் சைடில் போட்டதுன்னா ஃபஸ்ட்டு பாலை லீவ் பண்ணுங்கள். ஆஃப் சைடு போகிற பால் லீவ் பண்ணிட்டு அது வந்து பால் பேஸ் எப்படி இருக்குது, மூமெண்ட் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லீவ் த பால் விச் ஆர் கோயிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம். பால் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போகுதுன்னா நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆரோ பாலர் இந்த மேக்ஸ் தினேஷ் கார்த்திக் மாதிரி சீவ் விடுவாங்க. அந்த மாதிரி சீவ் விட்டுறேன்னா ஆகுனா எட்ஜாய் கேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைனா தேர்ட் மேனில் பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த ஒய்டு போகிற பால டிஃபென்ஸ் பண்ணிட்ட ஒய்டு போகிற பால தோட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒய்டு கொடுக்க மாட்டாங்க பேர். அந்த ஒரு மூணு இதாகிடும், தப்பாகிடும் உங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போகிற பால் டிஃபென்ஸ் பண்ணிங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்ட்ரைட் பால் இன்டூ லெஸ் டிஃபென்ஸ் ஆன் த சைட். அது வந்து பால் ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக தானே வந்து இப்படி தூக்கி லெக் சைடில் அடிக்கலாம் அடிப்பீங்க. அப்படி பண்ணவே கூடாது. பால் ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா டிஃபென்ஸ் அடிக்கணும். அதுவும் லெஸ் டிஃபென்ஸ் வந்து லெஸ் டிஃபென்ஸ் ரொம்ப லெஸ்ஸும் கிடையாது, ரொம்ப ஹார்டாக டிஃபென்ஸ்னால் இப்படி அடிச்சு ஆடுறோம் கிடையாது. வருதுன்னா கரெக்டாக ஸ்டேபிளாக இப்படி டிஃபென்ஸ் அடிக்கணும். அந்த மாதிரி தான் டிஃபென்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஓவருக்கு தான் சொல்கிறேன். எல்லா ஓவருக்கும் அப்படி பண்ணக்கூடாது சொல்கிறேன். எல்லா ஓவருக்கும் அப்படி ஆடக்கூடாது சொல்கிறேன். ஃபஸ்ட் 2-3 ஓவருக்கு டிஃபென்ஸ் வைக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து 3 ஓவர் 4 ஓவர் கழிச்சு நீங்கள் அட்டாக்கிங் ஆடுறா அட்டாக்கிங் அடிக்கலாம். அப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் ஃபுல் பால்ஸ் கட் அண்ட் புல் ஷாட் ஒன்ஸ். நீங்கள் வந்து புல் ஷாட்டு கட் ஷாட் அந்த மாதிரி ஆடுறீங்கன்னா, பால் வருதுன்னா ஒரு வாட்டி ஆடினா போதும். எல்லா வாட்டியும் அந்த மாதிரி ஆடாதீங்கன்னா, ஒரு வாட்டி புல் ஷாட் அடிங்கன்னா இப்படி அடிக்கிறீங்களா, அடுத்த பால் வருதுன்னா இப்படி தேர்ட் மேன் சைடு அடிங்க. அந்த மாதிரி எல்லா வாட்டியும் ஒரே ஷாட்டு. இந்த நெட்ஸுக்கு போட்டோம்னா ஒரே ஷாட்டு எல்லா தடவை ட்ரை பண்ணிட்டே இருக்காதிங்க. 2-3 ஓவருக்கு ஒரு ஷாட்டு. அப்புறம் அடுத்தது டிஃபென்ஸ் ஆடுங்க. அடுத்த கவர் டிரைவு, அடுத்தது கட்டு, அடுத்த புல் ஷாட்டு, அடுத்த ரிவர்ஸ் விப்பு, அப்புறம் டீப் ஃபைன் லெக்கில் ஆடிங்க. அந்த மாதிரி ஷாட் ஆடுங்க. அதை விட்டு இந்த மாதிரி ஒரே ஷாட் சில பேர் ஆடிப்பாங்க. டிஃபென்ஸே ஆடிப்பாங்க. அந்த மாதிரி ஆடுங்க. அதே மாதிரி அட்டாக்கிங்னா அடிச்சு அட்டாக்கிங் லெக் சைடே ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, ஆஃப் சைடு ஆடுங்க. சில பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னா லெக் சைடு ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஆஃப் சைடில் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஏன்னா ஆஃப் சைடில் வந்து இப்படி தூக்கும் போது எட்ஜாகவோ இல்லை பால் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா கேட்ச் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆஃப் சைடு இந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் சைடு, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த சைடு, அவங்களுக்கு இந்த சைடு ஆஃப், நமக்கு இந்த சைடு ஆஃப். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இந்த சைடு ஆஃப், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இந்த சைடு ஆஃப். அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து இந்த சைடு ஆஃப் சைடு ஆடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆஃப் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படிதான் சொல்லுவேன். இந்த மாதிரி நெட்ஸில் நீங்கள் போயிட்டு எடுத்த உடனே ஆடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நான் கிளியராக 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து கிளியராக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. யுவர் அட்டென்ஷன் இஸ் டு பேட் லைக் அ ஓப்பனிங் இன்னிங்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இறங்கின உடனே நீங்கள் வந்து என்ன அட்டாக்கிங் பிளேயர் இருந்தாலும் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் எப்படி ஓப்பனர்ஸில் எப்படி இறங்கின உடனே இந்த ருத்ராஜ் கூட டெவான் கன்வே எப்படி ஆடுவார் சிஎஸ்கேக்கு, அந்த மாதிரி இப்போ இந்தியா பிளேயர் எடுத்துக்கோங்க. இந்த ரோஹித் சர்மாவும் அப்புறம் சிக்கர் தவனில் எப்படி ஆடுவாங்க அந்த டோனி சீசன்லாம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்த உடனே டிஃபென்ஸ் ஆடணும். எடுத்த உடனே டிஃபென்ஸாக ஃபஸ்ட்டு பால் டிஃபென்ஸ் ஆடுத்து அப்புறம் தான் ஆடிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆடும்போது 2-3 ஓவருக்கு வந்து என்ன மேட்சாக இருந்தாலும் டிஃபென்ஸ் ஆடிட்டு அப்புறம் தான் 2-3 ஓவர் டிஃபென்ஸ் ஆட சொல்லல. மேட்சுக்கு போயிங்கன்னா 2-3 ஓவரில் 2-3 பால் டிஃபென்ஸ் ஆடுத்து அடுத்த அட்டாக்கிங் ஆடுங்க. அப்புறம் 4-5 ஓவர் போகும்போது லைட்டாக லோ ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த நெட்ஸில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்கள் கெரியர் இல்லை ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட்டராக போகிறீங்கன்னா அவங்களுக்கான டிப்ஸ் கூட நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், சைனிங் அவுட். இது உங்கள் கிரிக்கெட் வித் ஃப்ராங்க்லின். ஓகே கேங்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.